இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்தோ கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடி இருந்த சிசிடிவி மட்டும் கரெக்டா ரெக்கார்ட் ஆயிருந்தா ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது. முதல் தடவையா நீங்க உங்க பொண்ணோட எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. அந்த கதிர் கெட்டவன்னு தெரிஞ்சுதான் நாங்களும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு போராடிக்கிட்டு இருந்தோம். ஆனா எங்களால முடியாததை நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்க. இந்த வீட்டு ஆம்பளைங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியுங்க. நீங்க உங்க பொண்ணுக்காக ரகசியமா இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கீங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச இந்த ரகசியம் என்னோட அழிஞ்சு போகுமே தவிர வேற யார்கிட்டயும் நான் இதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன். நீங்க தைரியமா இருங்கக்கா. அம்மா காசு கேட்கறாங்கன்னா யாருக்காக கேட்கறாங்க? நமக்காக தானே கேட்கறாங்க. நீ நினைக்கிறது எங்க அம்மாவை எதிர்த்து நான் வீட்டை விட்டு வந்து கையில காசு இல்லாம கஷ்டப்படுவேன்னு. என்னால முடியாது. முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கோ. நீங்க வாக்கு கொடுத்த மாதிரி பணத்தை கொண்டு வந்து கொடுங்க. முடியாதுன்னு சொன்னா என்னடா பண்ணுவ? எங்க அம்மா பாக்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். புரியுதா? கார்த்திக், கார்த்திக், அம்மா, அப்பா, அப்பா, அப்பா என்னாச்சுப்பா? அப்பா உங்களுக்கு என்னாச்சு? அப்பா, அப்பா, அக்கா யாராவது இருக்கீங்களா? கொஞ்சம் வாங்கல. உங்களுக்கு ஓகே இல்லப்பா? அப்பா ஒண்ணும் இல்ல, ஓகே இல்லப்பா? அப்பாக்கு ஏமா திடீர்னு இப்படி ஆச்சு? சரிம்மா, ஏதோ கோவத்துல பேசியிருப்பாங்க. நீ டென்ஷன் ஆகாத. எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். நான் வரேன். அக்கா மறுபடியும் அப்பாக்கு வீசிங் வந்தா என்னக்கா பண்றது? நான் பண்ணதை பார்த்தல்ல, அதே மாதிரி பண்ணு. ரொம்ப முடியலன்னா எனக்கு கூப்பிடு. அக்கா உங்களுக்கு எப்படிக்கா அது தெரியும்? இதுக்கு முன்னாடி ஒரு தடவை அப்பாவுக்கு முடியாம போனப்போ இந்த அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணதை நான் பார்த்தேன். நீ எப்பயாச்சும் வீட்டுல இருந்தாதானே உனக்கு தெரியும். அப்படியே அப்பா ஒரு கை பிடிமா. அண்ணன் பார்த்து எழுந்துருங்க. எந்திரிங்கப்பா. உட்காருங்கண்ணே. பார்த்து சாஞ்சிக்கோங்க. சரிண்ணே, இப்ப பரவாயில்ல உங்களுக்கு? பரவாயில்லம்மா. கொடுங்க. இந்தாம்மா. சொல்லுங்க ராணிகா. அப்பாவுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சுமா. அக்கா எனக்கு நீங்க சொல்றீங்க? நீங்க பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். அக்கா அப்பாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. இந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இரு. அவருக்கு நான் மருந்து கொடுத்துட்டேன். இப்போதைக்கு பிரச்சனை இல்ல, அவர் நல்லா தான் இருக்காரு. ஏங்கா திடீர்னு இப்படி ஆயிடுச்சு? எல்லாம் அந்த தீபா கார்த்திக் பிரச்சனையாலதான். என்ன பிரச்சனை? கார்த்திக் தீபாவை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னதும் அப்பாக்கு டென்ஷன் ஆகி மூச்சு விட முடியாம விழுந்துட்டாரு. தீபாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சாதான் அப்பாவை காப்பாத்த முடியும். அதுக்கான ஏற்பாட்டை நீ எப்படியாவது பண்ணிதான் ஆகணும். திடீர்னு 10 லட்சம் ரூபாய் வேணும்னா நீ என்னதான் பண்ண போற? எப்படி சமாளிக்க போற? தெரியல ராணிகா. அம்மா, நீ ஒன்று பண்ணுமா. நாளைக்கு காலையில் எழுந்திருச்சு இந்த மகாலிங்கம் தெருவில் சுந்தரமூர்த்தின்னு ஒரு ஃபைனான்சியர் இருக்காரு, அங்கே போய் என்னோட பேரை சொல்லுமா. தனிப்பட்ட முறையில்
ஐயா உங்ககிட்ட இந்த உதவியை கேட்க சொன்னார்னு சொல்லுமா. நீ கேட்குற அந்த 10 லட்சம் ரூபாய் பணத்தை சுந்தரமூர்த்தி கொடுத்துருவாமா. என்னம்மா என்ன யோசிக்கிற? என்னோட பேரை சொன்னா எப்படி பணம் கொடுப்பாங்கன்னு யோசிக்கிறியா? இப்பதானம்மா என் 2 பசங்களும் தொழில் பண்றானுங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒத்தாளா இருந்து தானே பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த ஊர்ல என்ன தெரியாதவங்க யாருமே இல்லம்மா. அதே மாதிரி எனக்கு தெரியாதவங்களும் இந்த ஊர்ல யாரும் கிடையாது. இப்பவும் தீனதயாள்னு என்னோட பேரை சொன்னா ஊருக்குள்ள ஒரு பெரிய மரியாதை இருக்குமா. நான் சொல்றத செய்ய என்ன? ரொம்ப நன்றிங்கய்யா. பரவாயில்ல, இருக்கட்டும்மா. உனக்கு பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறேன்? அது மட்டும் இல்ல, நான் உனக்கு கடன் பட்டிருக்கேன். ஐயா என்னையா சொல்றீங்க? அது அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ போய் ஆக வேண்டிய வேலைகளை பாரு போ. சரிங்கய்யா. ஹலோ தம்பி, நான் ஃபைனான்சியர் சுந்தரமூர்த்தி பேசுறேன். சொல்லுங்க. தம்பி, கிருபா சார் சொன்ன மாதிரியே அந்த பொண்ணுக்கு பணத்தை கொடுக்காம திருப்பி அனுப்பிட்டேன். சரி சரி சரி, நான் பாத்துக்கிறேன். எங்க அண்ணனியா ஜெயிலுக்கு அனுப்புற? அவளுக்கு பைனான்சர் பணம் தர முடியாதுன்னு வெளியே துரத்திட்டான். சுந்தரமூர்த்தி மட்டும் இல்ல, இந்த ஏரியால எந்த பைனான்சரும் பணம் தர மாட்டான். ஏன்னா எங்க அண்ணன் கிருப்பானனை பகச்சுக்கிற தைரியம் எவனுக்கும் கிடையாது. எங்களையே சீண்டி பார்த்தால, இந்த தடவையும் அவங்க அக்கா கல்யாணம் நடக்காது. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பையனுக்கும் என் தம்பி பொண்ணுக்கும் இதே ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். தயவு செஞ்சு 2 பேரும் உள்ள வந்துடாதீங்க. டேய், அங்க என்னடா பார்வை? வா போலாம், வா. இந்துக்கு ஃபோன் பண்ணியே என்னம்மா சொன்னா? அப்பா போன் எடுக்க மாட்டேங்கிறாப்பா.